கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். परमेश्वर के वचन के ओर बढ़ेंगे. வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இந்திய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल कलीसिया में आए हुए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से मैं धन्यवाद और स्वागत करता हूँ. கடந்த சில வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பிலே போதனைகளை பார்த்து வருகிறோம். पिछले कई हफ्तों से आके हम परमेश्वर की वचनों के बारे में देख रहे थे. தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. परमेश्वर के वचन में आकर प्रबल है. நான் இன்னைக்கு ஒரு புதிய வேத பகுதியை வாசிக்க போகிறேன். आज मैं आके एक नया वचन पढ़ने वाला हूँ. அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கிறேன். अपोस्तल की किताब चैप्टर 19 वर्स 20. चैप्टर 19 वर्स 20. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. तो यहाँ पे आके वचन आकर कितना बल से गया करके देखते हैं. பாருங்கள், வேத வசனம் சொல்கிறது இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது மேற்கொண்டது. तो यहाँ पे हम देखते हैं कि इस प्रकार प्रभु का वचन बलपूर्वक फैलता और प्रबल होता गया. இந்த வசனம் எபேசு சபையினுடைய பின்னணியில இது பேசப்படுகிறது. இந்த வசனம் तो ये वचन आके एफिशियन के कलीसिया के बारे में बोलता है. இந்த அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்கணும்னு நான் விரும்புறேன். आप आके द बुक ऑफ एक्ट्स चैप्टर 19 घर में जाके पढ़ें. இந்த எபேசு பட்டணம் ஒரு ரோம சாம்ராஜ்யத்திலே மிக ஒரு பிரத்யேகமான பட்டணமாக மேஜர் சிட்டியாக இருக்கிறது. तो ये एफिशियन नगर आके तो यहाँ पे आके एफिशियन नगर में आके वहां पे उनका एक मंदिर होता है. எபேசு மக்கள், எபேசு பட்டணத்து மக்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கவில்லை. तो यहाँ पे एफिशियन के जो जनता लोग हैं वो आके प्रभु के नहीं थे. அங்க நிறைய மாய வித்தைக்காரர்கள் இருக்கிறார்கள். वहाँ पे बहुत ही जादूगर लोग थे. மந்திரவாதம், பில்லி சூனியம் போன்ற காரியங்களை பண்ணுகிறவர்கள், जादू टोना करने वाले लोग थे. அது மட்டும் இல்ல, எல்லாவற்றையுமே அது வணிக ரீதியாக அணுகுவார்கள். और वहाँ पे सब लोग आके मूर्ति पूजा करने वाले जैसे थे. ஏன்னா டிமிட்ரின்ற ஒருத்தன் வந்து டயனானுடைய டெம்பிள் சின்ன சின்னதா செஞ்சு வித்துட்டு இருக்கான். சரியான பணக்காரன் ஆயிட்டான். तो वहाँ के लोग आके बहुत सारे पैसे वाले थे. எல்லாத்தையுமே வந்து கமர்ஷியலிசம், அந்த மாதிரி ஒரு வணிக ரீதியாக அணுகுவார்கள் அவர்கள். तो वहाँ के लोग आकर कुछ वैसे इस प्रकार के थे. மிகப்பெரிய செல்வந்த பட்டினம் அது. तो वहाँ पे आके बहुत ही पैसे वाले लोग थे. இந்த எபேசு சபைக்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய 3வது மிஷனரி பிரயாணத்துல இந்த எபேசு பட்டணத்துக்கு அவர் வருகிறார். तो ये अपोस्तल पौल के तीसरे मिशन में आके ये एफिशियन नगर आता है. பாருங்க, எபேசு பட்டணம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கிறது. तो अभी एफिशियन नगर आके बहुत ही बुरी परिस्थिति में है. அவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தார்கள். वो लोग आके प्रभु को नहीं जानते थे. அங்க வந்து மாயவித்தை நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. वहाँ पे जादू टोना बहुत ज्यादा होता था. அது மட்டும் இல்ல, பட்டணம் செல்வ செழிப்பு மிகுந்த பட்டணமா இருந்தது. और वो नगर आके पैसे बहुत दौलत से थे. இப்ப பெரும் செல்வந்தர்கள் கடவுளை தேடுற ஒரு மனப்பான்மை இருக்காதங்க. तो वहाँ पे आके कुछ ऐसे प्रकार के लोग थे. அப்படிப்பட்ட பட்டணத்துக்கு பவுல் என்கிற ஒற்றை மனிதன் வருகிறார், ஒரே ஒரு ஆள். तो उस नगर में आके अपोस्तल पौल आके एक ही एक इंसान वहाँ पे आता है. பவுல் யார்? पौल कौन है? தேவனால் அனுப்பப்பட்டவர். वो आके परमेश्वर के द्वारा भेजा गया इंसान है. தேவனால் ரட்சிக்கப்பட்டவர். परमेश्वर के द्वारा उद्धार पाया हुआ है. இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். यीशु मसीह को अपना उद्धारकर्ता स्वीकार किया है उसने. அவருக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. और उसके अंदर परमेश्वर का वचन है. அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். और उसके अंदर पवित्र आत्मा है. இந்த வார்த்தை அவருக்குள்ள வெளிச்சத்தை போல இருக்கிறது. और उसका जो अंदर वचन है एक उजाला के समान है. அந்த நபர், ஒரு நபர் எபேசு பட்டணத்துல காலடி எடுத்து வைக்கிறார். अब वो एक इंसान आके एफिशियन नगर में अपना कदम रखता है. என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்க. तो आप देखिए वहाँ पे क्या क्या होता है. எபேசுக்கு வந்த உடனே சிலரை பார்க்கிறாரு பவுல், பார்க்கிறாரு, நீங்க வந்து பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக் கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. तो अभी आके एफिशियन नगर में आते अपोस्तल पौल पूछते क्या तुम पवित्र आत्मा पाए हो. அங்க ஒரு சில சீஷர்கள் இருக்கிறார்கள். वहाँ पे थोड़े से चेले थे. அவர்கள் விசுவாசிகளா இருக்கிறார்கள். और वो लोग विश्वासी भी थे. ஆனா அவர்களுடைய வல்லம் அவர்களுக்கு தெரியல. लेकिन उनको प्रबल के बारे में कुछ पता नहीं था. பவுல் பார்த்து கேக்குறாரு, நீங்க விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்களா? लेकिन अपोस्तल पौल कहता है तुम विश्वासी बनने के बाद क्या पवित्र आत्मा पाए हो. அவங்க சொல்றாங்க பரிசுத்த ஆவியானவர்னு கேள்விப்படவே இல்ல. तो वो लोग कहते हैं कि पवित्र नाम का किसी बात को भी सुना नहीं है. சரிங்க, அப்படினா என்ன பாப்டிசம் எடுத்தீங்க? तो इसका मतलब तुमने किस प्रकार का एक बपतिस्मा लिया யோவான் है. கொடுத்த ஞானஸ்நானத்தை எடுத்தோம். यूहन्ना ने जो दिया था वो बपतिस्मा लिया था. என்னங்க நீங்க, அவரே சொல்லிக்கிறார் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர போறாரு, அவருடைய பாதரட்சின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல. अभी तो जॉन ने कहा था कि मेरे पीछे कोई एक आने वाला है, उसका आके मैं जूते छूने के लिए भी समान नहीं हूँ. நான் உங்களுக்கு தண்ணீர்னால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். मैं सिर्फ तुमको पानी से बपतिस्मा दूंगा. எனக்கு பின்னாடி வரவர்
लेकिन मेरे पीछे आने वाले என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். मेरे से भी बड़ा है அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். और वो तुमको आके आग और पवित्र आत्मा से तुम्हें अभिषेक करेगा. அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். अब ऐसे बोलने के बाद वो लोग विश्वास करने लगे. சரி அப்படினா அந்த ஞானஸ்நானத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. तो ऐसा है तो मुझे बपतिस्मा दे दो बोल. எல்லாரும் ஞானஸ்நானம் और எடுத்துக்கொண்டார்கள். सब लोग ने बपतिस्मा ले लिया. பவுல் அவங்க மேல கை வச்சு ஜெபம் பண்றாரு. पौल आके उनके ऊपर हाथ रख के प्रार्थना करते हैं. பவுலுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வருகிறார். अब पौल के अंदर जो पवित्र आत्मा है उनके अंदर आने लगा. ஒரே ஒரு மனுஷன் தான் போறாங்க. वहाँ पे सिर्फ एक आदमी जाता है. 12 பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறார்கள். वहाँ पे 12 लोग पवित्र आत्मा पाते हैं. தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். और वो लोग आते भविष्यवाणी बोलने लगते हैं. ஒரு பக்கம் பேகன் வர்ஷிப், वहाँ पे एक जगह पे प्रार्थना और वर्शिप होता है. கமர்ஷியலிசம், वहाँ पे आके और कुछ भी होते हैं. சாசரி, वहाँ सांस्कृतिक लोग होते இது हैं. மாதிரி எல்லாம் இருக்கிறவங்கள முதல்ல 12 பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறார்கள். ऐसे लोगों में 12 लोग सबसे पहले पवित्र आत्मा पाते हैं. இந்த 12 பேரை வச்சு அவர் என்ன பண்றாரு, ஒரு மீட்டிங் நடத்துறாரு. अब ये 12 लोग को रख के एक मीटिंग चलाते हैं. திரன்னு என்கிற ஒருவனுடைய வித்யாசாலையில ஒரு பெரிய மீட்டிங் நடத்துறாரு, கண்டக்ட் பண்றாரு. वहाँ पे एक जगह पे जाकर वहाँ पे मीटिंग करते हैं. அது ஒரு பெரிய அரங்கம் பாருங்க. और वहाँ पे एक बहुत ही बड़ा जगह है. இப்ப சமீபத்துல அந்த அரங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. अभी यहाँ पे अभी कुछ समय पहले कोई जगह को उन्होंने पता लगाया The था. School of Tyrannus. स्कूल ऑफ टायर्डनेस करके कुछ पता लगाया. அதுல வந்து எவ்வளவு பேர் நீங்க நினைக்கலாம், ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க அப்படின்னு. आप सोचने की तरह 200 लोग 300 लोग होंगे नहीं. அந்த அரங்கத்துல 24000 பேர் உட்கார்ந்து அந்த லெக்சரை கேட்க முடியும். उस जगह पे आके 25,000 लोग बैठ के आके उस लेक्चर को सुन सकते हैं. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் உள்ள போறாரு, तो यहाँ पे आप सोच के देखिए, एक लोग जा रहे हैं, 12 பேர் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக் கொள்கிறார்கள். फिर 12 लोग पवित्र आत्मा पाते हैं. கொஞ்சம் உடனே சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா அவங்க 24000 பேருக்கு மேல அதிகமாயிடுறாங்க. अब थोड़े दिनों के बाद आके 24,000 आ जाते हैं. வேத வசனம் சொல்கிறது காலையில 11 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் பிரசங்கம் நடந்தது. वचन कहता है कि वहाँ पे आके 11 बजे से सवेरे से लेके शाम को 4 बजे तक वहाँ पे प्रचार किया जा रहा था. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் பிரசங்கம். और एक दिन में आके प्रचार 5 घंटा होता है. இந்த 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, இந்த மாதிரி 2 வருஷ காலம் பவுல் அந்த மாதிரி ஆசியாவில் கூடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டார்கள். यहाँ पे 19 और 20वीं अध्याय में कहते हैं पूरे 2 साल उन्होंने आके प्रचार किया था और सब लोग ने सुना था. இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன? आज आके प्रचार का यहाँ पे टॉपिक क्या है? Prevailing word of God. रिवेनिंग वर्ड ऑफ गॉड. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சக்தி, परमेश्वर के वचन में जो है बल प्रबल, அவ்வளவு சக்தி இருக்கு. परमेश्वर के वचन में इतना प्रबल है. பவுல் வேற ஒண்ணும் பண்ணல. वहाँ पे पौल क्या कर रहे हैं? அவர் கோழியை கட் பண்ணி ரத்தத்தை பூசல, वहाँ पे आके वहाँ पे रक्त को नहीं डाला, மாடை கட் பண்ணி ரத்தத்தை பூசல, यहाँ पे आके माला डाल के रक्त नहीं डाला. அவர் வசனத்தை பிரசங்கம் பண்ணார். सिर्फ पौल ने आके वचन को बोला 2 வருஷம் பிரசங்கம் பண்ணார். और 2 साल आके उन्होंने प्रचार किया. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணார். और एक दिन आके 5 घंटा किया. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, அடக்கம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார். परमेश्वर के आके क्रूस पे कैसे चढ़ाया, तीसरे दिन कैसे जी उठे, उसी के बारे में प्रचार किया. அந்த வசனத்துல வல்லமை இருக்கிறது. और उस वचन में आके प्रबल है. அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிற வசனத்தை எல்லாரும் கேட்டு கொண்டிருந்தார்கள். और उस वचन को प्रचार करते में सब लोग सुन रहे थे. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது? उसके बाद क्या होता है? பவுலின் கைகளினாலே 11ஆம் வசனம், பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். और यहाँ पे आके पौल के हाथ से परमेश्वर ने एक विशेष अद्भुत कार्य किया. God has done so much unique miracles through Paul. पॉल के जरिए परमेश्वर ने बहुत ही अद्भुत कार्य किए थे. அவனுடைய சட்டை அப்புறம் அவனுடைய கர்ச்சீப் எல்லாம் எடுத்து போடும்போது வியாதியஸ்தர் மேல போட்ட வியாதிகள்லாம் ஓடி போயிடுச்சு. அப்படியே जब उसने आके अपने कपड़े को, अपने कर्चीफ को उठा के देखा तो रोगी चंगे होने लगे. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. तो आप थोड़ा सोच के देखिए उसमें कितना महत्व होगा. இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. तो परमेश्वर की जो अभिषेक की है बात में इतना प्रबल है. அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது? और वो वचन क्या कर सकता है? எபேசு பட்டணத்தில் இருந்த எல்லா ஆவிக்குரிய இருளையும் அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கிறது. और ये एफेसिया नगर में जो भी अंधकार था सबको दूर करके उजाला दिया था. எல்லா பிசாசுகளுடைய செல்வாக்குகளை எல்லாம் தரைமட்டமாக்கினது. और सारे शत्रु को वहां से दूर भगाया. வியாதிகளை அடித்து ஒழிச்சு கட்டினது. और हर एक रोगी को वहां से निकाल के भगाया. கரட்டி அடிக்கிறது வியாதிகளை. और हर एक रोगी को वहां से दौड़ भगाया. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் பெரிய விடுதலையை கண்டார்கள். और जो भी आके शत्रु के पकड़े हुए
थे सब दूर भागने लगे அருமையான அற்புதங்கள் நடக்கிறது. और इतना अद्भुत कार्य वहाँ पे पौल करने लगे। இத பார்த்த ஒரு சிலர் என்ன பண்றாங்க, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை ஒன்னு விரட்டுகிறேன்னு சொல்கிறார்கள். तो यहाँ पे देखे कुछ लोग आकर यीशु मसीह के नाम से शत्रु को दूर भगाता हूँ कहने लगे। பிசாசு சொல்லுகிறது, तो यहाँ पे शत्रु कहता है 15ஆம் வசனத்துல, यहाँ पे 18 वचन है, இயேசுவை அறிவேன், मैं आके यीशु को नहीं जानता हूँ பவுலையும் அறிவேன், और पौल को भी जानता हूँ। நீங்கள் யார் என்று சொல்லி அவர்கள் மேல பாய்ந்து அவர்களை பீறி அவர்களை நிர்வாணிகளாக ஓட விட்டது. और उनको ऊपर आके दौड़ के उनको दूर भगाने लगे। எபேசு பட்டணத்தில் இருந்த எல்லா மக்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். तो एफिशियन के सारे लोग वहाँ पे देखने लगे பவுல் பிரசங்கம் பண்றதை கேட்டாங்க. और पौल प्रचार करने वालों को देख रहे थे திறன் என்கிறவனுடைய வித்யாசாலைக்கு நிறைய மக்கள் போறதை பார்த்தாங்க. और बहुत सारे जन लोग जाने वाले को देख रहे थे। நீங்க உங்க இடத்துல இருந்து நடந்து வரீங்க இல்லையா, இங்க சபைக்கு எல்லாரும் பாக்குறாங்க. अभी आप आके अपने घर से यहाँ पे आते हैं तो सब लोग आपको देखते हैं ना, இங்க வரீங்க, பிரசங்கத்தை கேக்குறீங்க. आप यहाँ पे आते हैं और प्रचार सुनते हैं। இது ஒரு ரிலிஜியஸ் டியூட்டி கிடையாது. சர்ச்சுக்கு போனங்க பிரசங்கம் கேட்கணும் அவ்வளவுதான். तो ये आके ये एक रिलीजियस आके काम नहीं है कि चर्च आना है प्रचार सुनना है। அங்க போன அந்த பாஸ்டர் 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணாம விட மாட்டாருங்க. अभी मैं यहाँ आऊंगा तो पास्टर आके मुझे पूरे 1 घंटे प्रचार करेगा। நாங்க அங்கங்க திரும்பி பார்த்தா கூட அவர் பேசிட்டே இருப்பாரு. मैं वहाँ यहाँ देखूंगा फिर भी पास्टर बोलते இது रहेगा। ஒரு ரிலிஜியஸ் டியூட்டி கிடையாது. तो ये एक देखिए ये आके एक रिलीजियस का काम है। இந்த பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளிலே வல்லமை இருக்கிறது. लेकिन यहाँ पे प्रचार करने वाले बातों में आके एक प्रबल है। The word can grow mightily. परमेश्वर का वचन आके बड़े अद्भुत काम कर सकते The हैं। word can destroy devil's power. परमेश्वर के वचन शत्रु के हर एक बुरे कामों को भगा सकता है। The word has the power to destroy every demonic influences. और शत्रु के हर एक कामों को दूर भगाने का एक प्रबल प्रभु के वचन The में है। word has the power to transform hearts and lives. और परमेश्वर के वचन में एक दूसरे लोगों को बदलने का एक महत्व The है। word of God has the power to transform the society. और परमेश्वर के वचन में इस दुनिया को बदलने का एक महत्व है। The word has the power to transform the culture. और दुनिया के हर एक कल्चर को बदलने का एक महत्व है। The word has the power to transform economic situations. और जो भी इकोनॉमी की चीज है हर एक को बदलने का एक सामर्थ्य The है। word has the power, my dear beloved. परमेश्वर के वचन में उतना महत्व मेरे Do you have to believe the word of God? क्या आप परमेश्वर के वचन में विश्वास करते You हैं? have to believe that word has the power क्या आप विश्वास करते हैं कि परमेश्वर के वचन में एक प्रबल to है destroy every yoke of the enemy. और सारे शत्रुओं की योजनाओं को So मिटाने you का? must enjoy first the power of the word of God. तो आपको आके परमेश्वर के वचन में एक प्रबल है करके विश्वास करना है। நீங்கள் இந்த வசனத்தை கேள்விப்படுகிறீர்கள். जब आप वचन को सुनते हैं I am imparting the power of the word of God into your heart. और जब अपने हृदय में उस प्रबल को डालते हैं You become powerful now. और आप एक आके एक प्रबलशाली हो जाते हैं You become the light of the world. और दुनिया के लिए एक प्रकाश बनते हैं। When we enter a city or a area or when you enter your house, there is light shining inside of you. जब आप अपने घर के अंदर कदम रखते हैं तो आपके द्वारा उजाला चमकता है Because the word of God is residing inside of you. क्योंकि परमेश्वर का वचन आप लोग के अंदर है। The glory of the Lord has risen upon you. परमेश्वर की महिमा आप लोग के अंदर है And the glory shines through you. और परमेश्वर की महिमा आप लोग के द्वारा बाहर அந்த दिखता है மகிமை உங்கள் மேல பிரகாசிக்கிறது. और वो प्रबल आपके अंदर आके चमकता है அது பிரகாசிக்கிற வெளிச்சத்துல பிசாசுடைய செல்வாக்கெல்லாம் और தரைமட்டமாகிறது. उस उजाला में हर एक शत्रु के कामों दूर भागते हैं। நாம நினைக்கிற பிசாசு ஏதோ பண்ணிட்டு இருக்கான்ட்டு. तो हम सोचते हैं कि शत्रु क्या करता है। உங்களுக்கு நான் உண்மையை சொல்லுகிறேன். मैं आपको एक सच कहता हूँ பிசாசு உங்களை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கிறான். शत्रु आप लोग को देख के गिड़गिड़ाता है। Devil can't do anything to you वो आके आपके पास भी नहीं आ सकता because you have the word power. क्योंकि आपके अंदर परमेश्वर के वचन है। You are born again through the word of God. क्योंकि परमेश्वर के वचन के द्वारा आप बल पाए It is the हैं incorruptible word of God. और परमेश्वर के वचन आपके अंदर है It is the living word of God. और एक जीवित वचन आप लोग के अंदर It is है an eternal word of God. और बिल्कुल एकदम नहीं मिटने वाला वचन आपके Through अंदर the है। incorruptible word of God, you are born again. तो आप लोग आके वचन के द्वारा बुलाए गए हैं அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வெளிச்சமா இருக்கிறது. और जब ये वचन आपके अंदर प्रकाश बन के रहता பவுல் है। இப்படிப்பட்ட மோசமான பட்டணத்துல ஒரு அடி எடுத்து வைக்கிறார், எல்லாம் மாற ஆரம்பிக்கும். अब पौल आके इतना बुरा एक जगह पे आके अपना कदम रखते ही सब बदलता है। நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வர
முடியும். आज मैं कहता हूँ ये परमेश्वर का वचन आपके जीवन में एक बड़ा बदलाव लेके आ सकता है. இந்த பவுல் மூலமாக கடவுளுடைய வார்த்தை உள்ளே போகிறது பட்டணத்துக்குள்ள. अब पौल के द्वारा आकर परमेश्वर का वचन आके इस एफिशियन नगर में जाता है. பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எபேசு பட்டணத்துக்குள்ளே போகிறார். पौल के द्वारा पवित्र आत्मा एफिशियन नगर के अंदर जाता है இருதயங்களை சுத்தமாக்குகிறார். और हृदय को शुद्ध करता है वो, உள்ள விசுவாசத்தை கொண்டு வருகிறார். और अंदर आके विश्वास लेके आता है. பவுலின் கைகளின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய கைகள் अनेகரை குணமாக்குகிறது. और अपोस्तल हाथ के द्वारा आके सारे लोग चंगाई पाते हैं. பவுலின் கைகளினால கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். पौल के हाथ से परमेश्वर बड़े ही अद्भुत कार्य करते हैं. நான் சொல்றேன் பவுலுக்குள்ள இருந்த அதே வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிறது. आमीन. पौल के अंदर जो अद्भुत था वो भी आप लोग के अंदर है. பவுலுக்குள்ள இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். और पौल के अंदर जो पवित्र आत्मा है वो भी आप लोग के अंदर है. அவர் உங்கள் மூலமாக பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். और आपके जरिए परमेश्वर बड़े बड़े काम करना चाहता है. அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். और अद्भुत कार्य करना परमेश्वर चाहता है. என் கையினால கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். आपको विश्वास करना है कि परमेश्वर मेरे हाथ के द्वारा अद्भुत कार्य करेंगे. நம்முடைய சரீரங்கள் முதல்ல சுகமாக வேண்டும். हमारे शरीर सबसे पहले चंगा पाना है. பாருங்கள் பவுல் வியாதிக்காரர்கள் மேல அவரோட கர்ச்சீப்பை போட்ட உடனே வியாதிகள் அவர்களை விட்டு ஓடி போனது. जब पौल आके रोगी के ऊपर अपना कर्चीफ डाला तो वो एकदम चंगे हो गए. வியாதியை ஓட ஓட விரட்டக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறதுங்க. और सारे आके बीमारी को दूर भगाने का एक महत्व आपके अंदर है. பாருங்க இந்த உலகம் கிறிஸ்துவை காண விரும்புகிறது. तो यहाँ पे ये जो दुनिया है मसीहा के लोगों को देखना चाहता கடவுள் है. எங்கே இருக்கிறார் என்று தேடிக் கொண்டு वो இருக்கிறார்கள். लोग कहाँ है करके देख रहे हैं. அவர் எங்கே இல்ல உங்களுக்குள்ளே இருக்கிறார். वो कहीं भी नहीं है, आप लोग के अंदर है. தேவனுடைய வார்த்தையின் ரூபத்தில் இருக்கிறார். परमेश्वर के वचन आपके अंदर है. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இருக்கிறார். पवित्र आत्मा के द्वारा आपके अंदर है. உங்களுக்குள்ளே அவர் வெளிச்சமா இருக்கிறார். और आपके अंदर एक उजाला बनकर நீங்க है. உங்களோட வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வைக்கும்போது வெளிச்சம் பிரகாசிக்கிறது. और जब आप अपने घर के अंदर एक कदम रखते हैं तो उजाला आता है. நீங்கள் முதலாவது இதை விசுவாசிக்க வேண்டும். तो ये सब कुछ आपको विश्वास करना चाहिए. என்ன விசுவாசிக்க வேண்டும்? क्या विश्वास करना I है? am a powerhouse. और मैं आके एक पावर का घर हूं करके. Hallelujah. हालेलुया. How many powerhouses are there in this house? यहाँ पे of पावर God? हाउसेस यहाँ पे कितने लोग हैं? Are you a powerhouse? क्या आप लोग Yes, पावर you हाउस are. हैं? हाँ आप लोग हैं. They will can't touch you. और शत्रु आपको बिल्कुल भी छू The नहीं word सकता. of God says like that. क्योंकि परमेश्वर का वचन कुछ ऐसा ही कहता है. பொல்லாங்கன் அவனை தொடான். और शत्रु आपको बिल्कुल भी छू नहीं सकता है. தொட்டன் அவன் காலி. अगर आपको छुएंगे तो वो खत्म हो So जाएगा. எபேசு பட்டணத்து உள்ள எவ்வளவு பெரிய ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறதுன்னு பாருங்க. तो यहाँ पे देखिए एफेसियस नगर में कितना बड़ा मन बदलाव होता है. 17 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். यहाँ पे मैं 17 वचन से இது पढ़ूंगा. எபேசுவில குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். तो यहाँ पे एफेसियन में रहने वाले सब यहूदा आके सुनते ही बहुत ही घबरा उठ गए. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. और यहाँ पे परमेश्वर की नाम की महिमा. பாருங்க, எபேசு பட்டணத்துல லட்சக்கணக்கான பொல்லாதவர்கள் இருக்கலாம். तो यहाँ पे के एफेसियन नगर में बहुत लाखों लोग थे. ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் அந்த பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அவ்வளவு பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது. लेकिन जब एक उद्धार पाया वाला मनुष्य उस नगर में कदम रखा तो सबको आके बदला हुआ. மாபெரும் விடுதலை உண்டாகிறது. और सबको बहुत बड़ा छुटकारा मिला. பெரும் சுகம் உண்டாகிறது. और सबको चंगाई मिली. அந்த பட்டணத்துல தெய்வ பயம் உண்டாகிறது. और उस नगर में आके एक இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. यीशु मसीह का नाम का महिमा हुआ. 18 வசனம் சொல்கிறது விசுவாசித்தவர்களில் अनेகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். और यहाँ पे देखते हैं कि 18वें वचन में वहाँ पे विश्वास किए थे. They were publicly confessed their sins. और उन्होंने आके अपने पापों को आकर वहाँ पे कन्फेस किया. கடந்த நாட்கள்லாம் நான் மாயவித்தைக்காரனா இருந்தேன். तो पिछले समय में पूरा मैं पापी था. இந்த திறனூனுடைய அந்த வித்யாசாலையில வந்து பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டேன். तो यहाँ पे पौल का आके मैंने प्रचार को सुना. நான் இப்ப மனம் மாறி இருக்கிறேன். मैं अपना मन को बदल लिया. என் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். और मैंने परमेश्वर को अपना उद्धार करता स्वीकार कर लिया. இனிமேல் நான் இந்த மாயவித்தை எல்லாம் செய்ய போறதில்லை. और मैं अभी से यहाँ पे कोई जादू टोना नहीं करने वाला हूँ. என்று அறிக்கையிட்டார்கள். और ऐसे करके वो लोग आके बताने 19 लगे. வசனம் சொல்கிறது यहाँ पे 19 वचन कहता है மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் अनेகர் வந்து தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். वहाँ पे जादू करने वाले बहुत से अपनी अपनी पुस्तक को इकट्ठा करके वहाँ पे उसको जलाने लगे. அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். तो वहाँ पे 50 चांदी के सिक्के को देखा था. பாருங்க, இன்னைக்கு ஒரு வெள்ளி காசுக்கு ஒரு ஆட்டை வாங்கலாம். ஒரு வெள்ளி காசுன்றது ஒரு ஆட்டை வாங்கலாம் அன்னைக்கு. तो उस जमाने में आके एक चांदी के सिक्के से एक ऑटो ले सकते थे. இன்னைக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு ஆடு $150.
वहाँ पे एक आदमी के लिए $150 है। இப்போ 50,000 வெள்ளி காசுனா 50,000 இன்ட்டு 150 கணக்கு போடுங்க எவ்வளவு வருது तो டாலர். आप ही आके कैलकुलेट कर लीजिए कि 50,000 चांदी का क्या सिक्कों का कितना बराबर ஒரு है। சின்ன கணக்கு தான் பாருங்க. एक छोटी सी एक बात है। 50,000 இன்ட்டு 150 இன்ட்டு 87 87 ஒரு டாலருக்கு எவ்வளவு ரூபின்றது. तो आप पास्टर ने जो बोला उसे आप कैलकुलेट कर लीजिएगा। அவ்வளவு அவ்வளவு விலையுயர்ந்த புஸ்தகங்களை கொண்டு வந்து சுட்டெரித்தார்கள். तो उतना महंगा पुस्तक आके उन्होंने जलाया था, ஏனெனில் இருதயங்கள் ஒளியூட்டப்பட்டிருக்கிறது. क्योंकि हृदय में आके इतना सारा पाप से भरा था அந்தகார கிரியைகள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. और अंधकार से भरा हुआ था एकदम। மனங்கள் மறுரூபமாகி இருக்கிறது. बहुत ही आके वो लोग पाप से भरे हुए வாழ்க்கை थे பெரிய மறுமலர்ச்சிக்குள்ளாக சென்றிருக்கிறது. और उनके जीवन में आके एक बदलाव नहीं था। இனி அந்த மாய வித்தைகள் அங்க இருளின் அதிகாரங்கள் செல்லாதங்க. लेकिन अभी वहाँ पे आके वो जादू करने वाला कुछ भी आके चलने वाला नहीं எதுவும் है। அங்க செல்லாது. वहाँ पे कुछ भी नहीं चलने ஏன்னா वाला है, இயேசுவின் நாமம் உயர்ந்து கொண்டே போகிறது. क्योंकि वहाँ पे यीशु मसीह का नाम बढ़ता जा रहा था। The name of Jesus takes ascendancy. वहाँ पे यीशु मसीह का नाम आके ऊंचा उठता जा रहा அவர் था நாமம் மகிமைப்பட ஆரம்பிக்கிறது. और परमेश्वर का नाम आके वहाँ पे महिमा होता जा रहा நான் था। சொல்றேன் நம்ம மூலமாக நாம இருக்கிற ஏரியாக்கள்ல நாம இருக்க வேலை செய்கிற ஸ்தலங்களிலே அற்புதங்கள் நடக்க வேண்டும். मैं आज कहता हूँ हमारे जरिए यीशु मसीह का नाम का महिमा होगा। உங்களுக்கு உள்ள இருந்தா மட்டும் போதாது, அந்த வல்லமை நீங்க ரிலீஸ் பண்ண வேண்டும். आपके अंदर आके वो प्रबल रहने से काफी नहीं, बल्कि आप उसको बाहर लेके आना இந்த है। பின்னணியில தான் 20ஆம் வசனம் வருகிறது. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று, விருத்தி அடைந்து மேற்கொண்டது. तो यहाँ पर वचन कहता है कि ये वचन आकर बढ़कर बड़ा होने लगा அது வியாதியை மேற்கொண்டது, और वो आके बीमारी को दूर किया, மக்களுடைய மூட பழக்க வழக்கங்களை மேற்கொண்டது, वहाँ पे आके जिंदगी को बदला அவைகள் பிசாசினுடைய கிரியைகளை மேற்கொண்டது, और शत्रुओं को दूर भगाया பிசாசினுடைய செல்வாக்கை அழித்து ஒழிச்சது, और शत्रु के सारे चाल चलन को दूर किया எல்லாரையும் கிறிஸ்துவண்டை வரவழைத்தது. और सबको आके मसीहा में लेके आया அவர்களுடைய இருதயங்கள் விசுவாசத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டது. और उनके अंधेरा भरा जीवन आकर पवित्र बना। லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிசாசின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்படுகிறார்கள். हजारों करोड़ों लोग आके शत्रु से आके परमेश्वर के अंदर आने लगे। இதற்கெல்லாம் காரணம் வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது பலமாய். इन सब चीजों का कारण क्या है कि यहाँ के परमेश्वर का वचन बढ़ने लगा। The word of the Lord mightily grew and overpower everything. और परमेश्वर का वचन आके बहुत बढ़ते गया। நான் சொல்றேன் உங்களுக்குள்ள இருக்கிற வசனத்தினுடைய வல்லமை எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உடையதா இருக்கிறது. आज मैं कहता हूँ कि आपके अंदर जो परमेश्वर का वचन है वो सबको आके ओवरकम कर सकता है। வசனம் ஒரு நாளும் தோற்காது. परमेश्वर का वचन आकर कभी भी हार नहीं सकता। நீங்கள் வார்த்தையை உபயோகப்படுத்தும் பொழுது, आप जब अपने बातों में आके वचन का प्रयोग करते வசனத்தை हैं, பேசும் பொழுது जब वचन को बोलते हैं, உங்களுடைய சரீரம் செட் ரைட் ஆகும். आपके आके शरीर में चंगा நான் पाते பாருங்க हैं। நம்முடைய வலிகள்லாம் பொறுத்துக்கிறோம். ஆமாங்க எனக்கு இந்த வியாதி இருக்குங்க, எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிபி இருக்கு. आप सोचते होंगे कि मुझे इतना बीमारी है, शुगर है, बीपी है, என்ன பண்றது, வயசாகுது இல்லையா? तो क्यों उम्र होता जाता நோ है ना? நோ நோ எவ்வளவு வயசானாலும் அதெல்லாம் வர முடியாது. लेकिन कितना भी उम्र हो ये सब कुछ नहीं रह सकता என் है। சரீரத்துல வியாதிக்கு இடம் இல்லை. मेरे शरीर में आके बीमारी के लिए जगह नहीं है, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. क्योंकि परमेश्वर का वचन कहता है कि मेरा शरीर परमेश्वर का टेम्पल है தேவனுடைய ஆலயத்திலே வியாதிக்கு இடம் இல்லை. और परमेश्वर के कलीसिया में आके यहाँ पे बीमारी के लिए जगह नहीं है। நானே தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். और मैं परमेश्वर का एक कलीसिया हूँ, தேவனுடைய ஆலயத்துல குழப்பம் இல்லை. तो यहाँ पे परमेश्वर के कलीसिया में कोई आके रोग नहीं रहता है। தேவனுடைய ஆலயத்துல குறைவு தாழ்ச்சி எல்லாம் இல்லை. और यहाँ पे परमेश्वर के कली में कोई कमी பவர் ஆஃப் த வேர்ட் உள்ளே இருக்கிறது. तो परमेश्वर का प्रबल आके आपके अंदर रहता है। வார்த்தை உள்ள இருக்கும்போது வல்லமையும் உள்ளே இருக்கிறது. परमेश्वर का वचन जब आपके अंदर रहता है तो वो प्रबल भी आपके अंदर We need रहता to है। believe that. और आपको इस बात को विश्वास करना चाहिए। How do we know that I believe the word has the power? मैं कैसे विश्वास करूं कि परमेश्वर के वचन मेरे अंदर है? When you believe, you will speak the word. क्योंकि जब आप विश्वास करेंगे तब आप बात करेंगे You will use the word when you believe. और आप परमेश्वर के वचन के इस्तेमाल करेंगे। 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 13 வசனம் சொல்கிறது. 2 Corinthians chapter 4 13 verse 13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். तो यहाँ पे कहता है कि जब विश्वास की आत्मा ही विश्वास की बातें करती है, விசுவாசிச்ச பேசுவோம் நம்ம. अगर आप विश्वास करोगे आप विश्वास बात करोगे। சோ நம்ம வார்த்தையை உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். तो हम आके इस बात को सीख लेना चाहिए कि परमेश्वर के वचन को आप बोले ஒவ்வொரு நாளும் நாம் அதை பேசி பழக வேண்டும். और एक एक दिन आके परमेश्वर के वचन को हमें बोलना है। பாருங்க இந்த வசனம் எவ்வளவு விருத்தி அடைந்தது என்று பார்க்கிறோம்.
तो यहाँ पे देखिए परमेश्वर का वचन कैसे बढ़ने लगा। பேதுருக்குள்ள அந்த வார்த்தை இருந்தது, अब पतरस के अंदर वो वचन था, பவுலுக்குள்ள அந்த வார்த்தை இருந்தது, पौल के अंदर भी वचन था, பேதுருக்குள்ளும் பவுலுக்குள்ளும் அந்த வல்லமை இருந்தது. पेदरू और पौल के अंदर भी वो அந்த பவரை அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க பாருங்க. और उन्होंने आके उस प्रबल को कैसे इस्तेमाल किया। அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். அப்போஸ்தல के किताब chapter 9 9ஆம் அதிகாரத்துல நாம் ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம். 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். मैं 36 से पढ़ूंगा, chapter 9 verse 36। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பேதுரு என்ன பண்றாருன்னா யோப்பான்ற ஒரு பட்டணத்துக்கு வருகிறார். तो यहाँ पे आके एक नगर में आते हैं, அந்த பட்டணத்துல தொர்கால் என்கிற ஒரு டிசைபிள்ஸ் ஒரு சீஷி இருக்கிறாள். और वहाँ पे एक अपाहिज वहाँ पे रहता है। அவளுக்கு அவ வந்து நிறைய நற்கிரைகளையும் தான தர்மங்களையும் செய்து வந்தாள். और वो बहुत ही अच्छे अच्छे कामें करती थी। அவள் வியாதிப்பட்டு மரித்து போனாள், அவ்வளவுதான். अब वहाँ पे आके वो आके बीमारी में आके मर அவளை गई। குளிப்பாட்டி மேல் வீட்டில கிடத்தி இருந்தார்கள். तो उसको नहलाने के लिए वहाँ पे तैयार कर रहे थे। யோப்பா பட்டணம் வந்து லித்தா ஊருக்கு சமீபமா அந்த கிட்ட இருந்தது. तो योफा का नगर आके आसपास में कुछ था। यहाँ पे லித்தாவுல பேதுரு இருக்கிறாரு. यहाँ पे वो लोफा के पास था। ஜனங்க கேள்விப்படுறாங்க. यहाँ पे लोग सुनते थे। உடனே 2 பேர் அனுப்பி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க, சீக்கிரமா வாங்க நீங்க. अब 2 लोग को भेज कर यहाँ पे कोई ऐसा कुछ बात हुआ है करके बुलाते हैं। பேதுரு எழுந்து அவங்க 2 பேர் கூட போகிறான். अब पतरस उठ के वहाँ पे जाते हैं। அவன் போய் சேர்ந்த பொழுது அவனை மேல் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போனார்கள். अब वहाँ जाने के बाद आके ऊपर कमरे में लेके जाते हैं। அப்ப அந்த விதவைகள்லாம் அழுது, ஐயோ தொர்கால் உயிரோடு இருந்த பொழுது அவள் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் எல்லாம் காண்பிச்சு அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரை சுத்தி நிக்கிறாங்க. எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, செத்து போயிட்டாங்க, வியாதி வந்துருச்சு அவங்களுக்கு. तो उसे घूम के आके बहुत सारे लोग आके खड़े होके रो रहे थे। நான் கேக்குறேன், பேதுரு என்ன பண்ண முடியும்? अब वहाँ का पेदरू जाके वहाँ क्या कर सकता है? தொர்கால் வியாதி பட்டாச்சு, செத்து போயாச்சு. और वहाँ पे वो लड़की आके वहाँ पे मर गई है गरीब। அடக்கத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. अब यहाँ पे सारे कार्यक्रमों का तैयारी हो रहा है। ஆளை குளிப்பாட்டாச்சு, மேல் வீட்டுல கொண்டு போய் கிடத்தியாச்சு. अब वहाँ पे उस लड़की को लेके जाके ऊपर कमरे में लेटा दिया है। சடலம் அசைவில்லாம இருக்கு அப்படியே. अब उसका जो शरीर जो बिना हिला ऐसी ही पड़ा हुआ है। பேதுரு எல்லாரும் வெளியே போங்க. अब पतरस कहता है यहाँ पे जो भी खड़े सब बाहर चले जाओ। 40ஆம் வசனம் சொல்றது, பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி अब यहाँ पे 40 वर्स कहता है कि पतरस ने सबको बाहर भेज दिया முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினா. और वहाँ पे घुटने टेक कर प्रार्थना करने लगा। அவர் என்ன பிரேயர் பண்ணினார் பாருங்க. अब वो शाव के आगे क्या प्रार्थना किया देखिए। பிரேதத்தின் புறமாய் திரும்பி तो यहाँ पे शाव के वो देखकर தபித்தாளை எழுந்திரு என்றார். तो यहाँ पे तबीता उठ करके कहा। பாருங்க, தபித்தாளை எழுந்திருன்னு சொல்றான். और उन्होंने कहा तबीता उठ। என்னங்க ஒரு அடக்க ஆராதனை பண்றதுக்கு வந்தவன் ஜெபம் பண்ணி தபித்தாளை எழுந்திரு எப்படி சொல்றான்? यहाँ पे आके उसको दफन करने के लिए बैठा के रखे, लेकिन यहाँ पे प्रार्थना कर रहे हैं। சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் வெளியே போக சொல்றான் அவரை. और सबको बाहर जाने के लिए कह दिया। இவன் எடுத்த ட்ரைனிங் அந்த மாதிரி. तो या क्योंकि ऐसा कुछ ट्रेनिंग मिला है पतरस மார்க் को। 5ஆம் அதிகாரத்துல यहाँ पे मार्क्स चैप्टर 5 देखते हैं। பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் இயேசுவோட கூட இருக்கிறார்கள். तो यहाँ पे पतरस योवान को देखते हैं हम। அவங்க 3 பேரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. और उन तीनों लोगों को वहाँ पे लेके जाते हैं। யவீரனுடைய மகள் வியாதிப்பட்டு மரித்து போட்டா. अब वहाँ पे वीर की बेटी आके बीमार होती है। பொண்ணுக்கு 12 வயசு, उसका 12 साल होता है செத்து போயிட்டா. और वो मर जाती है। உள்ள எல்லாரும் மாரடிச்சுன்னு அழுது கொண்டு இருக்கிறார்கள். और सब लोग वहाँ पे बैठ के रोते हैं। வியாதியா இருக்கும்போது இயேசு கிட்ட போய் சொன்னா, என் மகள் வியாதி படுக்கையில இருக்கா, தயவுசெய்து நீங்க வந்து கை வச்சா பழிச்சுக்குவா. अब जब वो बीमारी थी तो उसको बुला के आके प्रार्थना करने के लिए कह रहे थे। சரி பயப்படாத, நான் வரேன் அப்படின்னு சொன்னார் இயேசு. तो यीशु ने बोला कि डरो मत, मैं आऊंगा। யவீரு கூட போயிட்டே இருக்கிறாரு. और सब लोग आके अंदर गए। போயிட்டே இருக்கும்போது 12 வருஷம் பெருமாட்டுல ஸ்திரீ வருகிறாள். और वहाँ पे आके रास्ते में आके एक औरत आई। அவ 12 வருஷமா வியாதிப்பட்டு இருக்கிறான். और जो 12 साल से बहुत ही मुश्किल उठा रही थी। ஆஸ்திகளை எல்லாம் விட்டு டாக்டர்கள் கொடுத்து கொஞ்சம் கூட சரியாவல, நிறைய வியாதி நிறைய அதிகமாகுது. अपने सारे धन दौलत को उसने डॉक्टर को दिया, फिर भी चंगाई नहीं हुई। அவ என்ன பண்ற, இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். और जब यीशु मसीह के बारे में सुनती है, that word has the power. तो वो ही है परमेश्वर के वचन में एक when he सामर्थ्य। heard about Jesus, power enters into her. जब हम परमेश्वर के वचन के बारे में सुनते हैं तो सामर्थ्य हमारे अंदर आता है। it और वो आके हमें परमेश्वर की और में एक राह दिखाती है। और यीशु मसीह के आगे आके वो हमें भेजता है। அவள் போறா, அவ சொல்றா, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே நான் சுகமாயிடுவேன். और वो सोचती है कि यीशु मसीह के मैं अगर कपड़ों के कोनों को भाग को छू लूंगी तो चंगा पा लूंगी। போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே சுகமாயிடும். और वो दौड़ के जाके यीशु मसीह के कपड़े के कोनों को छूती है तो वो चंगा पा लेती है। இயேசு இன்னும் திரும்பி பார்த்து என்ன தொட்டது யாரு? अब यीशु आके मुड़ के देखते हैं मुझे किसने छुआ। அங்க ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடக்குது. अब वहाँ पे एक बहुत ही बड़ा बातचीत होता है। யவீர் ஒரே கவலை, என்னடா பொண்ணு சிக்கா இருக்கிற வர சொன்னாங்க, நின்னு பேசிட்டு இருக்கிறாரு. अब ये वीर को बहुत चिंता हो रहा है, मेरी बेटी आके बहुत
बीमार है। நான் வரும்போது ரொம்ப சீரியஸா இருந்தாலே, मैं आते समय वो बहुत बीमार थी। இப்ப என்ன ஆச்சோ ஏதாச்சோ, अभी पता नहीं क्या हुआ होगा। இவரு நின்னு பேசிட்டு இருக்காரு, और यहाँ पे यीशु खड़े होके बात कर रहे हैं। இந்த அம்மா வர நின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க, तो वहाँ पे अब हुआ वाला सारे बातें करते हैं। 12 வருஷ கதையை சொல்றாங்க. अब ये औरत आके अपनी 12 साल की कहानी எவ்வளவு बोलती லேட் है। ஆயிருக்கும் இல்லையா? तो देखिए कितना टाइम हो जाएगा। ஆனா இயேசு எல்லாத்தையும் கேட்டு சொல்ற, மகளே நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. पर यीशु मसीह सब कुछ सुनने के बाद, बेटी तू जा, तू चंगा पालेगी। உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். तू अपने विश्वास के जरिए चंगा पालेगी। அங்க ஒரு பெரிய சுகம் உண்டானது. तो वहाँ पे उसको एक बड़ा चंगाई मिला। இது நடுவுல யவீர் வீட்ல இருந்து வந்து சொல்றாங்க, எங்க உன் பொண்ணு செத்து போயிட்டா, வாங்க போதும், என்னத்துக்கு போய் அவரை போய் தொந்தரவு பண்றீங்க, வாங்க போலாம். अब एवीर के घर पे आते उसकी बेटी मर गई करके उसको एक समाचार बोलते அங்க हैं। போய் ஆக வேண்டிய காரியங்களை கவனிப்போம். अभी आके जो भी काम होना है हम She देखते is हैं, dead now. क्योंकि वो ऑलरेडी मर चुकी है। வாங்க போய் அடக்க ஆராதனையை பார்க்கலாம். आइए हम आके दफनाने का सारा काम शुरू करते हैं। இயேசு சொல்ற, பயப்படாத, यीशु कहते हैं डरना नहीं, விசுவாசம் உள்ளவனா இரு. विश्वास से रहना। நிறைய நேரங்கள்ல நமக்கு கூட பயம் வந்துடுது உள்ள. कभी कभी हमारे अंदर भी बहुत डर பணத்துக்கு रहता நான் है। என்ன பண்ணுவேன், हम पैसे के लिए क्या करेंगे, யார்கிட்ட போய் கேட்பேன், हमें किसके पास எனக்கு जाके எப்படி पूछूंगा? கிடைக்கும், और कैसे मुझे मिलेगा, யார் எனக்கு கொடுப்பாங்க? और कौन मुझे देगा। நான் சொல்றேன், பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். आज मैं कहता हूँ डरो मत, विश्वास से रहो। அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். और परमेश्वर आकर आपको आके अपने महिमा से आपको सब कुछ He देगा। is having enormous blessings for you. परमेश्वर ने आपके लिए सारे आशीर्वाद रखे हैं, அதெல்லாம் உங்களுக்காக சேர்த்து குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. इसीलिए परमेश्वर ने आपको आके देखा। பெரிய பெரிய குவியல்கள் இருக்கு. बहुत सारे लोग हैं, பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். और बिल्कुल भी डरना नहीं, विश्वास से रहना। பாருங்க, டாக்டர் கிட்ட போறோம், நம்ம ஏதோ ஒன்னு சொல்ற, டாக்டர் உங்களுக்கு கேன்சர் இருக்குங்க. अभी डॉक्टर के पास जाएंगे तो डॉक्टर कुछ बीमार है बोल देगा तो डर जाएंगे। என் குடும்பத்துல 2 முறை அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. मेरे को भी डॉक्टर ने 2 बार ऐसे ही बोला था, என் மனைவிக்கு ஒரு முறை சொன்னாங்க. और मेरी पत्नी को एक बार बोला। நாங்க ரெகுலரா ஜெபிச்சோம், और हम लोग हमेशा प्रार्थना ஆண்டவரே करते இது रहते எங்களை हैं। விட்டு நீங்கணும். मैं बोलता था परमेश्वर मेरे अंदर जो भी है बाहर जाना है। 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு சொன்னாங்க, 2 साल पहले मेरी बेटी को बोला, இந்த டெஸ்ட் எல்லாம் எடுங்க, और हम लोग आके प्रार्थना किए। கண்டிப்பா சர்ஜரி பண்ணணும். अभी आके सर्जरी करना है। நாங்க திரும்பவும் ஜெபம் பண்ணோம், फिर हमने प्रार्थना किया, எல்லா டெஸ்டும் எடுத்தோம். सारा टेस्ट लिया, கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கினார். परमेश्वर ने Hallelujah. सब चीज को बदला किया। Because the word has the power to destroy every yoke of the enemy. क्योंकि परमेश्वर के वचन में उस सामर्थ्य है शत्रु के हर एक काम को The भगाने का। only thing you have to do is believe the word and speak with आपको faith, आपको authority. सिर्फ एक ही करना है कि आप परमेश्वर के वचन को विश्वास करें और बोलें, விசுவாசத்தோடும் அதிகாரத்தோடும் பேச வேண்டும். और पूरे विश्वास के साथ पूरे अधिकार के साथ परमेश्वर के இந்த वचन को வியாதியை बोलें। நான் என்னோட குடும்பத்தில் அனுமதிக்க மாட்டேன். ये बीमारी मेरे परिवार में नहीं இந்த रहेगा, தரித்திரத்தை நான் அனுமதிக்க மாட்டேன். और इस गरीबी को मैं नहीं देखूंगा, இதை நான் அனுமதிக்க மறுக்கிறேன். और बिल्कुल आके मैं इसे आके स्वीकार नहीं என்னை करूंगा। விட்டு என்னோட குடும்பத்தை விட்டு இது வெளியேறட்டும். मुझसे और मेरे परिवार से दूर भागना है। பாருங்க, எங்க வியாதி எல்லாம் நீங்கிடுச்சு. இப்ப வந்து சொல்றாங்க, செத்து போயிட்டாங்க உங்க பொண்ணு. देखिए अभी आके ये बोलता है कि मेरी बेटी मर गई। இயேசு சொல்ற, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. यीशु मसीह कहते हैं डरना नहीं, विश्वास से रहे। என்ன சொல்ற, நான் வந்து கையை வச்சா பழப்பான்னு நினைச்சல, அதே மாதிரி விசுவாசம் உள்ளவனா இரு. तूने आके सोचा ना मैं हाथ रखूंगा तो बेटी जिंदा हो जाएगी। ஐயோ, இவர் வரதுக்குள்ள செத்து போயிட்டாலே என் பொண்ணு, அது அதை சொல்லாத அப்படின்ற. अब दुनिया कहता है तो ये मत करना मेरी बेटी मर गई। நான் வருவேன், கையை வைப்பேன், அவ பழைப்பா. मैं आऊंगा अपने हाथ करूंगा तेरी बेटी जिंदा ஐயோ, हो। செத்து போயிட்டாங்க அவ. वो आके मर गई करके रोना मत, No matter. वहाँ पे रोना ही नहीं। I will come and I will lay my hands on her मैं आकर अपने हाथ को उसके ऊपर रखूंगा and she will live. और वो आके जीवित होगी। பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. बिल्कुल डरना नहीं, विश्वास से रहना। அவர் போறாரு. वो अभी वो जाता है, போகும்பொழுது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டி கொண்டு போகிறார். और वहाँ पे जाते वक्त पत्रुस याकूब योवान को अपने साथ लेके வேற जाता है। யாரும் வராதீங்க. और कोई भी मेरे साथ मत आना। இயேசுவோட பேதுரு போறாரு. अब यीशु मसीह के साथ पत्रुस जाते हैं। 41 வசனம், மார்க் 5:41. यहाँ पे मार्क चैप्टर 5 वर्स பிள்ளையின் கையை பிடித்து தலித்த கூமி என்றால் அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று அர்த்தமாம். और वो आके उस लड़की के हाथ को पकड़कर छोटी लड़की उठ जा बोलते हैं। அங்க அவர் சிறு பெண்ணை எழுந்திருன்னு சொன்னதை பேதுரு கேட்டான். और जब वो आके पतरुस ने सुना था ये बेटी उठ जा करके, செத்து போன பொண்ணு உயிரோட எழுந்து உட்கார்ந்துட்டான். और मरी हुई लड़की उठ के खड़ी हो जाती இன்னைக்கு है। அதே மாதிரி தபித்தாள் செத்து போய் இருக்கிறாங்க. अब यहाँ आके कोई मर के बैठा हुआ है। தபித்தாளை எழுந்திருன்னு சொன்னா அவன் எழுந்திருப்பான். अब पतरुस ने आके तबीता करके उठ जा बोलते हैं, அப்ப உடனே கண்டிப்பா எழுந்திருப்பான்னு சொல்லி और वो जरूर उठ விசுவாசித்தான். जाएगी।
பாருங்க, இயேசுக்குள்ள எந்த வார்த்தை இருந்ததோ அதே வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. देखिए यीशु मसीह के अंदर जो सामर्थ्य था बिल्कुल वो भी आपके अंदर है। இயேசுக்குள்ள எப்படிப்பட்ட வல்லமை இருந்ததோ அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. यीशु मसीह के अंदर जो बिल्कुल सामर्थ्य था वो बिल्कुल आपके अंदर है। இயேசுக்குள்ள எப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரோ அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். यीशु मसीह के अंदर जो पवित्र आत्मा था वो बिल्कुल आपके अंदर भी है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். मैं बहुत गहराई से विश्वास அவருக்குள்ள करता இருந்த அதே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். हूँ। तो परमेश्वर यीशु मसीह के अंदर जो था वो मेरे अंदर என் भी है। கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், मेरे आँख देखता नहीं होगा அவர் உள்ள இருக்கிறார். लेकिन मेरे अंदर है, அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, और परमेश्वर का वचन मेरे अंदर है உங்களுக்குள்ள இருக்கிறது. और அந்த आपके வார்த்தை. अंदर भी है। நீங்க வாயை திறந்து பேசும்போது அற்புதம் நடக்கும். और जब मुंह खोलकर बोलते हैं तो अद्भुत कार्य होगा। பவுலின் கைகளினால விசேஷித்த அற்புதங்கள் நடத்தின தேவன் உங்க கைகளினால விசேஷித்த அற்புதங்களை நடத்துவார் நிச்சயமா. पौल के हाथ से जो अद्भुत काम हुआ बिल्कुल आपके हाथों से भी होगा। 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். और यहाँ पे वचन कहता है वो तुरंत उठकर वो आके देखने लगी। 41ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களை விதைகளை அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவளுக்கு முன் நிறுத்தினான். और उसके हाथ को उठाकर उसे आके एक जीवित लड़की जैसा उसे खड़ा किया। பிரியமானவர்களே, மரித்தோரை எழுப்பக்கூடிய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. मौत से जो भी मरे हुए उनको जिलाने का एक प्रबल आपके अंदर है। எத்தனை பேர் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறீங்க? इस सत्य को कितने लोग विश्वास करते உங்களுக்குள்ள हैं? அவ்வளவு பவர் இருக்குங்க. आप लोग के अंदर इतना सामर्थ्य है நீங்க அதை ரிலீஸ் பண்ணணும். और उसको आप आके बाहर निकालना है। முதல்ல விசுவாசிக்கணும். सबसे पहले आपको विश्वास करना உள்ள है। வார்த்தை இருக்கிறது, आपके अंदर जो वचन உள்ள है வல்லமை இருக்கிறது, मेरे अंदर है, உள்ள பரிசுத்த ஆவியானவர் पवित्र இருக்கிறார். आत्मा मेरे अंदर है நான் பேசினா நடக்கும். और मैं बोलूंगा तो होगा। கர்த்தர் என் கை மூலமா நிறைய அற்புதங்களை நடத்துவார். परमेश्वर मेरे हाथ के जरिए बहुत सारे अद्भुत काम करेंगे। நல்லா உங்களோட கைகளை பாருங்க, सब உங்க लोग கையை अपने பாருங்க. हाथ को देखिए, என்ன பார்க்க கூடாது, உங்க கையை பாருங்க. अपने हाथों को देखिए। கர்த்தர் இந்த கைகளின் மூலமாக விசேஷித்த அற்புதங்களை செய்வார். और परमेश्वर इस हाथ से आके विशेष अद्भुत करेंगे। I please beg you, please open your hands and see your hands and open your mouth and say it. मैं आपसे रिक्वेस्ट करता हूँ कि अपने हाथों को देखिए। பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்த தேவன் पौल के हाथ से विशेष अद्भुत काम हुआ என்னுடைய கைகள் மூலமாக और आपके हाथ के जरिए அநேக விசேஷித்த அற்புதங்களை செய்வார். और अनेक अद्भुत काम ही होगा। இதை நான் விசுவாசிக்கிறேன். इसे मैं विश्वास करता हूँ। விசுவாசித்தா நீங்க பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். अगर आप विश्वास करते हैं तो आपको बोलने वाला होना வியாதி பார்த்தா உடவே கூடாது. और आके बीमारी आके डरना है। நாயை எப்படி துரத்தி துரத்தி அடிக்கிறோமோ அது மாதிரி வியாதியை துரத்தி துரத்தி அடிக்கணுங்க. कैसे को कुत्ते को दौड़ा दौड़ा के भगाते वैसे बीमारी को भगाना है। நம்முடைய சரீரத்தை விட்டு துரத்த வேண்டும். हमारे शरीर से उसे भगाना है। நம்முடைய குடும்பத்தை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். हमारे परिवार से उसे भगाना है। அதுக்கான பவர் உங்களுக்குள்ள और இருக்கிறது. उसका सामर्थ्य आप लोग के अंदर அதுக்கான है। வார்த்தைகள் உங்களிடத்தில் இருக்கிறது. और उसके अंदर का वचन भी आपके अंदर எப்படி விரட்டி அடிக்கிறது? है। कैसे आता है? In the mighty name of Jesus. परमेश्वर की महिमा के नाम से। Disease, I command you to go out of myself. और आपको आके यीशु मसीह के नाम से उसके Go सामने out of my house. अपने घर से अपने जीवन से बाहर निकालना Go है। out of my friend. और मेरे फ्रेंड के उधर से I निकालना है। declare health in the name of Jesus. मैं यीशु मसीह के नाम से बोलता हूँ करके When बोलना you आपको। say that faithfully, the disease will run जब away. विश्वास के जरिए आप बोलते हैं तो सारे बीमारी भागेंगे। You just try it. आप बस कोशिश कीजिए, Speak with faith विश्वास के साथ बात and कीजिए speak with authority. और आके पूरे सामर्थ्य से बात कीजिए, Jesus has given that authority to you. क्योंकि परमेश्वर ने आपको वो अधिकार दिया है। Jesus has given his word to you. यीशु मसीह ने आपको आके परमेश्वर का वचन दिया है Peter used it और आप आके उसको इस्तेमाल and कर he सकते हैं raised a dead body. और आप आके जो भी मौत में है उसे उठा सकते हैं அவளை உயிருள்ளவளாக அவர்களிடத்தில் ஒப்புவித்தான். और उनको जीवित से खड़ा किया। அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். और वही यीशु मसीह आपके अंदर भी है। நான் இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறேன். एक और वचन पढ़ूंगा। ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 8:11. रोमन की किताब चैप्टर 8। கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். अब यहाँ पे आके मौत से जो भी मरे हुए हैं उनको उठाने का सामर्थ्य है करके देखते हैं। The spirit of
Jesus Christ. अब यीशु मसीह का एक सामर्थ्य The है spirit that raised Jesus Christ from the dead और यीशु जो मौत में थे उनको आके उठाया is living inside of you. और वो सामर्थ्य आपके अंदर है You are not empty. आप लोग आके खाली नहीं हैं You are not no good. நீங்க வந்து ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு விசுவாசி இல்ல. आप लोग आके एक खाली नहीं हैं You are a powerful believer in आपके Jesus अंदर Christ. एक सामर्थ्य विश्वासी है நீங்க ஒரு பவர் ஹவுஸா இருக்கீங்க. आप लोग आके एक सामर्थ्य आपके अंदर भरा கிறிஸ்துவை हुआ है மரித்தோரில் இருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். और मौत में जो होते उन्हें जिंदा उठाने का एक सामर्थ्य आपके அந்த अंदर है ஆவியினாலே உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். और वो आकर आपके शरीर को एक नया करता முதல்ல है உங்க சரீரத்தை பார்த்து பேசுங்க. तो सबसे पहले आप अपने शरीर को देख के My बात body is कीजिए the temple of the Holy Ghost. तो आप आके अपने पूरे शरीर को देख के बात कीजिए I and God are one spirit. और आगे अपने शरीर को देख के बोलिए இது எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள். तो ये सब परमेश्वर का वचन है 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சொன்னேன். 1 कोरिन्थियन चैप्टर 3 में वहां पे நீங்கள் हम देखते हैं தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். और आप लोग आके परमेश्वर का एक कलीसिया है 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे आके मैं 1 कोरिन्थियन चैप्टर 6 देखता हूँ 17 और verse. वर्स 17 அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவரும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். और जो परमेश्वर के साथ रहता है वो एक आयु बन के रहता है I and God are one spirit. तो आप और परमेश्वर एक ही है இப்ப கர்த்தர் உங்களுடைய ஆவியோட கூட மட்டும் இல்ல உங்களோட ஆவியோட ஒண்ணாயிட்டு இருக்கிறாரு. तो आप दोनों एक मिले हुए हैं அவங்கள உங்களையும் தேவனை பிரிக்கவே முடியாது. तो आपको और परमेश्वर को अलग नहीं कर सकते हैं Nothing can separate you from the love of God or God's spirit. और परमेश्वर के प्यार से कुछ भी आपको अलग नहीं कर सकता God's spirit and your spirit become one spirit. परमेश्वर का स्पिरिट और आपका स्पिरिट एकदम एक होता है When you speak you release power. और जब आप बोलते हैं तो आप उस सामर्थ्य को बाहर निकालते हैं When you speak you release life. और जब आप बाहर बोलते हैं यीशु मसीह के जीवन को बाहर लेके आते When you हैं speak you release power. और जब आप बोलते हैं सामर्थ्य को बाहर लेके आते हैं Hallelujah. हालेलुया Speak to your body आप अपने शरीर को देख के बात and it कीजिए will obey you. और आपका शरीर आपका आदर करेगा Believe that. और विश्वास कीजिए Because the word which is living inside of you has the power. क्योंकि आपके अंदर जो वचन है वो आपकी सामर्थ्य है அந்த வல்லமை உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. और वो सामर्थ्य आपके शरीर को आके एक नया बनाता है எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்குள்ள பவர் இருக்கு. कितने लोग विश्वास करते हैं कि परमेश्वर का सामर्थ्य अंदर எனக்குள்ள है வார்த்தை இருக்கு. मेरे अंदर वचन है நானும் என் பிதா ஒரே ஆவியாய் இருக்கிறோம். और मैं और मेरे पिता एक ही है நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். और मैं परमेश्वर का एक कलीसिया हूँ தேவனுடைய ஆலயத்துல குறைவில்லை. और परमेश्वर के कलीसिया में कोई कमी घटी नहीं அவருடைய होती है ஆலயத்துல தாழ்ச்சி இல்லை. और वहाँ पे कोई भी कमी नहीं होती है தேவனுடைய ஆலயத்துல தரித்திரம் இல்லை. वहाँ पे कोई गरीबी नहीं होती है பற்றாக்குறை இல்லை. और कोई भी कमी नहीं होती है தேவன் தம்முடைய ஆலயத்தை தம்முடைய மகிமையினாலே நிரப்பி இருக்கிறார். परमेश्वर आके अपने कलीसिया को अपने सामर्थ्य से भर के रखते हैं சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உங்களிடம் இருக்கிறது. एकदम परिपूर्णता से आशीष आप लोग के अंदर है தேவன் உங்களுக்காக ஏராளமான ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். और परमेश्वर के जरिए बहुत सारे आशीषों को पाए हैं அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். यीशु मसीह बहुत अच्छे हैं और अच्छे काम करने பாருங்க, वाले हैं எபேசு பட்டணத்துல ஒரே ஒரு ஆள் நுழைஞ்சு எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. अब देखिए वो एफेसियन नगर में एक ही एक इंसान गया और कितना बड़ा बदलाव हुआ மக்கள் மாறி இருக்கிறார்கள். वहाँ पे उसकी बेटी बदल गई இருதயங்கள் மாறி இருக்கிறது. सारे लोग बदल गए மனங்கள் ஒளியூட்டப்பட்டிருக்கிறது. वहाँ पे नए हो गए सब लोग பொருளாதாரத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. वहाँ पे सारा आके एक மாயவத்தைக்காரெல்லாம் கொண்டு வந்து எரிச்சிருக்காங்க புஸ்தகத்தை. जादू टोना करने वाले आके अपने किताब को जलाने लगे விலை உயர்ந்த புஸ்தகங்களை எரித்தார்கள். और वो बहुत ही पैसे वाला था சும்மா ஒண்ணுத்துக்கு உதவாத புஸ்தகங்களை கொண்டு வந்து எரிக்கல. और सारे किताबों को लेके आके जलाने लगे அன்னைக்கு வித்திருந்த 50,000 வெள்ளி காசுக்கு போயிருக்காது. तो वहाँ पे उस दिन बाहर आया அந்த புஸ்தகங்கள் எல்லாம் எரித்தார்கள். और वो सारे किताबों को जलाने लगे Just think about that. तो देखिए सोच के देखिए எவ்வளவு ஒரு ஆழமான ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறார். तो देखिए कितना एक गहराई एक बदलाव है எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த வார்த்தை அதனுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவர். तो उस एक इंसान के अंदर आके वो प्रबल और वो वचन கர்த்தர் உங்களையும் அதே ஆவியினாலும் வார்த்தையினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருக்கிறார். परमेश्वर आकर बिल्कुल वही सामर्थ्य से आपको भी भर के रखे हैं அது விசுவாசிங்க. और उसको आपको विश्वास அதை करना நம்ப ஆரம்பிங்க. है उसको आप विश्वास कीजिए ஒவ்வொரு நாளும் தியானிக்க ஆரம்பிங்க. एक एक दिन आप आके सोच के देखिए நானும் இயேசுவும் ஒண்ணா இருக்கிறோம். मैं और यीशु एक हूँ
என்னையும் அவரையும் பிரிக்கவே முடியாது. मुझे और यीशु को कोई நான் अलग नहीं कर நான் सकता। அவருடைய ஆலயமா இருக்கிறேன். मैं उनका एक कलीसिया हूँ அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது. और उनका वचन मेरे अंदर அவருடைய है, மகிமை என் மேல பிரகாசிக்கிறது. उनकी महिमा मेरे अंदर है நான் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். और मैं इस दुनिया के लिए एक उजाला बनकर हूँ। நான் என் வீட்டுக்குள்ள நுழையும் போது வெளிச்சம் வீசுகிறது. और जब मैं मेरे घर के अंदर प्रवेश करता हूँ तो एक उजाला अंदर आता है பிசாசின் கிரைகள் ஒன்றும் செய்ய முடியாது. और शत्रु के कोई भी काम वहाँ काम அவர்கள் नहीं எனக்கு आता है। எனக்கு முன்னாடி தோற்று போனவர்களாக இருக்கிறது. वो लोग आके मेरे सामने हार मानते பாருங்க, हैं। அந்த பிசாசு சொல்லி இயேசுவை அறிவேன், तो देखिए शत्रु क्या बोलता है, मैं यीशु को जानता हूँ பவுலையும் அறிவேன். और मैं पौल को भी जानता हूँ। இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தாரு? तो ये यीशु को कौन जानता है? மொத்த மனுவர்க்கத்தையும் மீட்கும்படியாக, यीशु आके पूरे दुनिया को आके பிசாசின் கிரைகளை அழிக்கும்படியா வந்தார். और शत्रु के सारे कामों को भगाने के लिए आए हैं அவனுடைய பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படி வந்தார். और शत्रु की जकड़ में जितने भी लोग हैं उनको बुलाने के लिए आए हैं। பிசாசு இயேசுவை அறிந்திருந்தான், तो देखिए शत्रु आके यीशु को जानता था பட் அவருடைய மிஷனை ஸ்டாப் பண்ண முடியல அவனால. लेकिन उसका काम को आके रोक नहीं सकता है Because Jesus and his word is unstoppable. क्योंकि परमेश्वर यीशु मसीह और उसका वचन आके उसे रोक नहीं सकता அவருடைய है। திட்டங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. उसकी योजना को कोई रोक नहीं सकता। அவன் சொல்றான் இயேசுவை அறிவேன், तो यीशु को आप जानते हैं, அவர் தெரியுங்க, ஆனா அவர் செய்யறதை தடுக்க முடியாது என்னால. तो वो जो काम करना चाहते कोई उसे रोक नहीं பவுலையும் सकता। அறிவேன்னு சொல்றான், और पौल को भी जानता है करके बोलते பவுலையும் தடுத்து நிறுத்த முடியல. हैं। पौल को भी रोक नहीं सकता है லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவண்டை வருகிறார்கள். और बहुत सारे लाखों लोग आते हैं அவன் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறான். और उसके आंखें देखते हैं। இவ்வளவு வருஷம் மாய வித்தை பண்ணி கொண்டிருந்தார்கள். इतने सालों से यहाँ पे थे, இவ்வளவு வருஷம் அவன் சொன்னதெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தார்கள். इतने साल तक वो बोलने वाले सारे काम करते थे। இத்தனை ஆண்டுகளாக ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பகை விரோதமும் பாராட்டி கொண்டிருந்தார்கள். इतने सालों से एक दूसरे से दुश्मनी बना के थे। இப்ப பாத்தீங்கன்னா யூதர் கிரேக்கர் எல்லாம் ஒண்ணாயிட்டாங்க, लेकिन यहाँ पे देखिए तो सब एकदम मिलजुल गए, சபைக்குள்ள வந்துட்டாங்க. अब कलीसिया के अंदर आ गए हैं எல்லாருக்குள்ள தெய்வீக அன்பு ஊற்றப்பட்டு और இருக்கிறது. सबके अंदर एक अद्भुत प्रेम आ गया। இனிமேல் நாங்க இதெல்லாம் செய்ய மாட்டோம் சொல்றாங்க. और ये सब कुछ मैं अभी से नहीं करूंगा बोलने लगे। பிசாசே, நான் நீ சொல்றதை செய்ய மாட்டேன், शत्रु अभी से जो भी काम बोलता हूँ मैं नहीं करूंगा बोलते। என்னுடைய நேரத்தை வீணடிக்கும்படியா மீடியாவை பார்க்க சொல்றேன், நான் பார்க்க மாட்டேன். अपने समय को बर्बाद करने वाला कोई भी काम मैं नहीं करूंगा बोलते। அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி சுட்டெரிக்கட்டும். और वो सारे पवित्र आत्मा आके उसे दूर भगाए। நேரத்தை வீணடிக்க மாட்டேன். समय को मैं अभी से बर्बाद नहीं करूंगा கடவுளுடைய வார்த்தையில நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நேரத்தை. और अपने समय को वचन में கர்த்தரை पढ़ूंगा நோக்கி ஜெபிப்பேன். और हमेशा प्रार्थना करूंगा। முதல்ல வசனம் எனக்குள்ள பலமாய் பெருக வேண்டும். सबसे पहले वचन मेरे अंदर बढ़ना है। உள்ள எனக்குள்ள முதல்ல பலமாய் விருத்தி அடையட்டும். सबसे पहले मेरे अंदर आके पाप को भगाना है பலமாய் விருத்தி அடையணும் பாருங்க. और सबसे ज्यादा बढ़ना है। சும்மா அப்படியே நோஞ்சா மாதிரி விருத்தி அடையல, அது பலமா விருத்தி அடைகிறது. ऐसे छोटा सा नहीं, बहुत ही बल से काम करना है, ஃபோர்ஸ்ஃபுல்லா விருத்தி அடைகிறது. एक फोर्स से तेजी से काम करना है। பலமாய் விருத்தி அடைவதுன்னா என்ன அர்த்தம்? तो यहाँ पे बल से काम करने का मतलब அங்க क्या है? நடக்கிறதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. वहाँ पे होने वाला खुशी को भी कोई भी रोक नहीं सका। அங்க ரோம சாம்ராஜ்யம் இருந்தது, वहाँ पे बहुत बड़ा साम्राज्य ரோம था, அரசர்கள் இருந்தார்கள், रोम लोग थे, நிறைய பிரதானிகள் இருந்தார்கள், बहुत सारे वहाँ पे अधिकारी ஏராளமான थे, கவர்னர்கள் இருந்தார்கள். बहुत सारे गवर्नर थे, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. कोई भी रोक नहीं पाया। பின்னாடி நீங்க வாசி பாத்தீங்கன்னா டெமிட்ரின்னு ஒரு பெரிய தேமெத்திரியோன்னு சொல்லி ஒரு பெரிய அந்த கோவில மினியேச்சர் பண்ணி வித்துட்டு இருந்தவன் தான். अब उस मंदिर में आप देखेंगे तो बहुत बड़े बड़े लोग थे, அவன் பெரும் செல்வந்தன், बहुत पैसे वाले थे, பல கோடிகளை சம்பாதிச்சிட்டான். बहुत सारे पैसे रखे थे அவனுக்கு நிச்சயமா அரசியல் பலம் எல்லாம் இருந்திருக்கும். और बहुत पॉलिटिकल में हुए அவனால होंगे, கூட தடுத்து நிறுத்த लेकिन முடியவில்லை. वो भी रोक नहीं पाया। இது எந்த அளவுக்கு போயிடுச்சு? तो ये कितना दूर तक गया, 27ஆம் வசனம் சொல்கிறது. यहाँ पे मैं 27 वचन में देखता हूँ। இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டு இருக்கிறதும் அல்லாமல் மகா தேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாய் இருக்கிறது என்றான். तो यहाँ पे जो भी पूरे बुरे चीजें आके मिटने के बारे में हम देखते हैं। கர்த்தர் உங்களுக்குள்ள வார்த்தை வச்சிருக்கிறார், अभी परमेश्वर आपके अंदर वचन रखे हैं, வல்லமையை வச்சிருக்காரு, प्रबल रखे हैं, பரிசுத்த ஆவியானவர் வச்சிருக்கிறார். पवित्र आत्मा रखे हैं। எதுக்கு? மீதி எல்லாம் மகத்துவம் அடையிறதுக்கு இல்ல. तो यहाँ पे सब कुछ काम करने के लिए रखा है। கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லா மகத்துவமும் அடங்கணுங்க. तो यहाँ पे मसीहा के लोग के बिना आके सब अलग है। மற்ற எல்லாம் எண்ணமற்று போகணும். तो जो भी दूसरे लोग जो सोचते हैं वो नहीं होता है, கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். लेकिन यीशु मसीह का नाम महिमा होता அதுக்காக है। தான் உங்களுக்குள்ள அந்த வல்லமையை வச்சிருக்கிறார். इसीलिए परमेश्वर ने आपके अंदर वो सामर्थ्य को रखा இங்கிருந்து है। புறப்பட்டு செல்லுங்க, जब आप यहाँ से जाएंगे அந்த பவரை ரிலீஸ் பண்ணுங்க, तो आप उस सामर्थ्य को बाहर அந்த निकालें, பவரை யூஸ் பண்ணுங்க. आप उस सामर्थ्य को इस्तेमाल வியாதிக்கு कीजिए, எதிராக யூஸ் பண்ணுங்க, आप बीमारी के खिलाफ यूज कीजिए, மந்திரவாதத்துக்கு எதிராக யூஸ் பண்ணுங்க, जादू टोना के खिलाफ यूज कीजिए, பிசாசின் செல்வாக்குக்கு எதிராக யூஸ் பண்ணுங்க, शत्रु के कामों के खिलाफ यूज कीजिए, தரித்திரத்துக்கு எதிராக யூஸ் பண்ணுங்க, गरीबी के
खिलाफ यूज कीजिए எல்லாவற்றுக்கும் எதிராக அதை யூஸ் பண்ணுங்க. और सारी चीजों के लिए वचन को यूज कीजिए, ஏனென்றால் வசனம் தடுத்து நிறுத்தப்பட முடியாத ஒன்றாய் இருக்கிறது. क्योंकि वचन आके कभी भी रोक नहीं सकता, The word is unstoppable. क्योंकि परमेश्वर का वचन कभी रोक नहीं सकता, It will overcome everything. और सारे चीजों को आकर वो जीत It के आगे will बढ़ता है overcome every other power. और सारे बाकी सामर्थ्य को रोकता है, And it gain ascendancy. और वो हमको एक जीवन देता Hallelujah. है. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते கர்த்தர் हैं? உங்களை ஆசீர்வதிப்பார். நாம யாரும் எழுந்து நிற்போம். परमेश्वर आपको आशीष करेंगे. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்முடைய சகோதரி, நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி அவர்கள் ஜெபிப்பார்கள். எல்லாரும் எழுந்து खड़े हो जाएंगे, प्रार्थना करेंगे. हालेलुया। पिता परमेश्वर, इस सवेरे के अवसर पर पिता परमेश्वर हम अपने आप को आपके सम्मुख में देते हैं। पिता परमेश्वर, इस समय पर पिता परमेश्वर सुने हुए वचन के लिए हम प्रार्थना करते हैं। पिता परमेश्वर, हम अपने जीवन में हर एक दिन पिता परमेश्वर आपको वचन को पिता परमेश्वर अपने अंदर अपने शरीर में काम कर पाए। पिता परमेश्वर हालेलुया। यीशु मसीह यहाँ पे आए हर एक भाइयों बहनों पिता परमेश्वर अपने बीमारी गरीबी पिता परमेश्वर जो भी कमी घटी है उसके खिलाफ पिता परमेश्वर हर एक वचन को विश्वास के जरिए यूज करने के लिए मदद कीजिए। पिता परमेश्वर, हर एक दिन हम आपके वचन को विश्वास से बोलें। पिता परमेश्वर, ऐसा पिता परमेश्वर हमारे अंदर विश्वास भर दें। पिता परमेश्वर, यहाँ पे आए हर एक भाइयों बहनों को मैं आपके सम्मुख में सौंपती हूँ, उनके घर परिवार को सौंपती हूँ, उनके खाना पानी को सौंपती हूँ। इस नए महीने में एक नई आशीर्वाद आप उन्हें देना पिता परमेश्वर, नई चंगाई देना पिता, नया बल देना पिता परमेश्वर। हालेलुया। हर एक को आशीष कीजिए पिता परमेश्वर। यीशु मसीह के नाम से यहाँ पे आए हर एक भाइयों बहनों को मैं आशीष करती हूँ पिता परमेश्वर, उनको उनके परिवार को आशीष करती हूँ पिता परमेश्वर। सब कुछ यीशु मसीह के नाम से मांगती हूँ, सुन और ग्रहण कर। आमीन। आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे। आमीन।